CAI Update சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேப்டாப் யூஸ் பண்ணாம எப்படி ICAI Old ஸ்கீம்ல இருந்து நியூ ஸ்கீமுக்கு கன்வர்ட் பண்ணலாம். அதாவது மொபைலை யூஸ் பண்ணி எப்படி ஓல்டு எஜுகேஷன் ஸ்கீம்ல இருந்து நியூ எஜுகேஷன் ஸ்கீமுக்கு கன்வர்ட் பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்ககிட்ட தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோனில் க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ICAI ஒஃபிஷியல் வெப்சைட்டான ICAI.org அதை டைப் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா SSP போர்ட்டல்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இனோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் உங்களோட SRO நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ அண்ட் உங்கள் SRO நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு வயலட் கலரில் ஒரு லைனாக ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் ஆர் பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கன்வர்ஷன் அப்ளிகேஷன் ஒரு இது இருக்கும், ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகிருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் செக் பண்ணால் போதும். உங்கள் ப்ரொஃபைல் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் தான் வந்து இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஃபுல்லாக இருக்கும், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோ பாப்புலேட்டடாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அது கீழே வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெர்மனண்ட் அட்ரஸ் இருக்கும். வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, டு அப்டேட் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த டேப்பில் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த டேப்பில் வந்து உங்களால் வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களால் எடிட் பண்ண முடியாது. இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் எங்கள் லாஸ்ட் லைனில் பாருங்கள், டு அப்டேட் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் கிளிக் ஹியர் இருக்குது. அந்த கிளிக் ஹியரை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தான் நீங்கள் போய் உங்கள் இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணும். இப்போ சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த கிளிக் ஹியர் இருக்கல அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தான் உங்களால் போய் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார் கன்வர்ஷன் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார் கன்வர்ஷனில் உங்கள் ஓல்டு கோர்ஸ், நியூ கோர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து ஆட்டோ பாப்புலேட்டடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு வந்து எந்த டேட்டில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டேட்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டேட் வேணும், நீங்கள் அகைன் SSP போர்ட்டலில் வியூ ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட் இருக்கும். அதை வந்து ஒன்ஸ் இங்கே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது கோர்சஸ் முடிச்சிருந்தீங்க, சப்போஸ் ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் IIT அந்த மாதிரி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் IPCC பாசிங் அதெல்லாம் இருக்கும், அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அகைன் சேவ் அண்ட் கண்டினியூ கீழே இருக்கிற சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அகைன் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ரெக்வயர்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அந்த மாதிரி கேட்கும். அப்லோடு ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரோட பிக்கும் வந்து அப்லோட் பண்ணும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 100 KB தான் இருக்கணும். நீங்கள் அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளிக் ஹியர் டு அப்லோட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கேலரிக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ உங்களோட ஃபோட்டோவை எடுத்து இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தான் சிக்னேச்சரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோவோட ஃபார்மேட் வந்து JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதனோட சைஸ் வந்து 100 KB தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபீஸ் சப்மிஷன் டீட்டெயில்ஸ் அது இருக்கும். ஆக்சுவலி ICAI ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ICAI வந்து இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் கன்வர்ஷனுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. அதனால தான் ஃபீஸ் அமௌண்ட் வந்து 00 இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் ஜென்ரேட் OTP கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல், அதாவது இப்போ நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்ததுல நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அந்த மொபைல் நம்பருக்கு தான் OTP வரும். ஸோ நீங்கள் அந்த OTP என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேப்சா கேட்கும். நீங்கள் அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் OTP என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஃபைல் சப்மிஷன் கேட்கும். நீங்கள் அதை எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஓல்டு ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீமுக்கு கன்வெர்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் புக்கை வந்து அப்ளை பண்ணி புக்கை அப்ளை பண்ணலாம், கூப்பன் வந்து அவைல் பண்ணிக்க முடியும்.
நான் லேப்டாப்பில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஓல்டு ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீமில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் போய் ஒன்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கன்வெர்ட் எப்படி பண்ணுறது, ஐ மீன் மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ஓல்டு ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீமுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் எனக்கு தெரியல அப்படின்ற நீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.